மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கழகத்தின் ஆணி வீரர்களாம் சார்பணி நிர்வாகிகள், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் டிஆர்பி அவர்களே, நாகை மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் கழக அரசின் பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் மதிவாளன் அவர்களே, அந்த வட்டாரத்தில் 144 தடை உத்தரவு போடுவது வழக்கம். அதுதான் வாடிக்கையாக நடந்திருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு முன்பு முதல் நாள் தேர்தல் கமிஷனாக இருக்கக்கூடிய பிரவீன்குமார் இன்றைக்கு அவர் மாற்றப்பட்டதாக செய்தி வந்திருக்கிறது. உள்ளபடியே அதற்கு நாம் தேர்தல் கமிஷனுக்கு நம்முடைய நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா நாம் வைத்த கோரிக்கை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் வைத்த கோரிக்கை. ஆக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்பே தானே விலகிக் கொள்கிறேன் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டவர் பிரவீன்குமார் அவர்கள். எனவே நான் அந்த பிரச்சனைக்கு அதிகம் செல்ல விரும்புகிறேன். சரி, போன உடனே காலையில கமலாலயம் குளத்துக்கு போய் அங்க விழுந்து இருக்கக்கூடிய சோதனை. அதனாலதான் நீ காலையில ஆய்வு கூட்டம் தொடர்ந்து இருக்கிறது நேராக முதல் வேலையா கமலாலயம் குளத்துக்கு போய் அங்க ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி இடிஞ்ச சோறு, இப்ப 25ஆம் தேதி அன்னைக்கு இடிஞ்ச சோறு, இதெல்லாம் போய் பார்த்துட்டு அதற்கு பிறகு கடுமையான மழை பெய்த காரணத்தினால, வெள்ளம் வந்த காரணத்தினால பயிர்கள் எல்லாம் சேதமடைந்து தண்ணீர்ல மூழ்கி இருக்கக்கூடிய அந்த கொடுமையெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த விஷயத்துல போய் நம்பிபாட்டு நிதியிலிருந்து ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒதுக்கி நிதியை நீங்க பயன்படுத்தல. இந்த சூழலை இன்னொரு பகுதியிலே செவர் விழுந்திருக்கு. எனவே உடனடியாக அமலாக்கத்துறையை நாம் வற்புறுத்தி உடனடியாக அதை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. டிரான்ஸ்பார்மரை இடிச்சு கிடக்கு கீழே. ஆக அந்த பகுதியில் நடந்து செல்ல மக்கள் அச்சப்படுகிறார்கள். போக்குவரத்து வாகனங்கள் எல்லாம் போகக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஒரு 5 நாட்களாக. ஆக இந்த சூழ்நிலையிலே உடனடியாக அதை நீங்கள் சீர்படுத்தணும், சரி செய்யணும். இது தொகுதி மக்களின் சார்பில் கலைஞர் இடத்தில் வைக்க வேண்டும் என்று மனுவை கொடுக்கிறேன், வாங்கிட்டாரு. மாவட்ட பொறுப்பாட்டு நடைபெற வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக? பால் விலை ஏற்றம். திராவிட முன்னேற்ற கழகம் 2006 2011ஆம் ஆண்டு வரையில் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது பால் விலையை ஒரு சல்லிகாசு கூட உயர்த்திடவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இன்றைக்கு எதிர்த்து அறிக்கை விட்டிருக்கிறது, போராட்ட தினத்தை முன்வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் வருகிற 3ஆம் தேதி மாவட்டத்துடைய தலைநகரங்களில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டை நடத்திட வேண்டும். அது திமுக முன்னிட்டு நடத்தும். அந்த மாவட்ட செயலாளர் தலைமையில் நடத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஆக மக்கள் பிரச்சனை सर